நம்முடைய ஆண்டவருக்கு வந்து நிறைய தன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து உடன்படிக்கையின் தேவன். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வேற டைமில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மனிதர்களோடு அவர் செய்திருக்கிறார். தேவன் சொல்கிற வார்த்தைகள் கூட வெறும் வார்த்தைகள் கிடையாது. His word is a covenant. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்தார். பொண்ணு, வெள்ளி, ராஜாக்களின் பேரில் வெற்றி, பெருமை எல்லாம் கொடுத்துட்டார். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும்தான் வரவே இல்லை, ஐசக். ஆண்டவரும் எதையும் மறக்கல. ஆனா உனக்கு ஐசக்க தருவேன்னு சொன்னா கண்டிப்பா உனக்கு ஐசக்க தருவேன். தெரியுமா, ஆபிரகாமின் சந்தேகம் எப்போ நீங்கினது, ஆபிரகாமுடைய டவுட் எப்போ கிளியர் ஆச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான்டா, ஈசாக்க நான் பார்த்துருவேன்டா அப்படின்னு ஆபிரகாம் எப்போ நினைச்சான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும்னா அவன் கூட கவனன்ட் பண்றாரு, அவன் கூட உடன்படிக்கை பண்றாரு. ஸோ கவனன்ட்னா என்ன, உடன்படிக்கைனா என்னன்னா அது உயிரை விட மேலானது. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அப்படிங்கிறத தாண்டி தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். ஏன் அவனுடைய காரியங்கள் அவன் வர்றது வந்து அவ்வளோ ஏன் தாமதமா இருக்கு, அவ்வளோ ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. பாருங்க, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வர்றது தான் கடவுளுடைய நோக்கமா இருக்கு. ஸோ நிறைய நேரம் ஆண்டவர் வந்து டிலே பண்றாங்கிறதுக்காக ஸோ தேவன் வந்து அதை இது பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அது நிச்சயமாய் வரும். உங்க ஐசக் இந்த வருஷம் வர போறான், உங்க காத்திருப்புகள் இந்த வருஷம் முடிவடைய போகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க நடவடிக்கை கிடையாது, தேவனுடைய உடன்படிக்கை. தேவையில்லாத சந்தேகம், டவுட் இதெல்லாம் உடைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையினால நம்ம நிரம்பணும். கடவுளுடைய வார்த்தையினால நிரம்பும் போது இந்த டவுட்டு இதெல்லாம் போயிடும். கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணும்னா அதை ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையாக பார்க்கணும். தேவன் நல்லவர். ஸோ இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம போகலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம், எக்ஸோடஸ் 34:10. பெரிய என்கவுண்டர்ஸ் மோசேயுடைய வாழ்க்கையில் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரீஎன்கவுண்டர்ஸ் நடக்கு. ஏற்கனவே ஒரு என்கவுண்டர்ஸ் நடந்தது, அது அந்த அளவுக்கு சரியாக போகலன்னா ஜனங்கள் அதை வேல்யூ பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ ஆண்டவர் திரும்பவும் ஒரு ரீஎன்கவுண்டர்ஸ் நடக்குது. ஒரு அற்புதமான அனுபவத்தை மோசே அனுபவிக்கிறான். அந்த டைமில் ஆண்டவர் நிறைய காரியத்தை மோசேக்கிட்ட அவர் பேசுகிறார். யாத்ரா 34:5 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஆண்டவருடைய பேரை ஆண்டவரே சொல்கிறாரு, என் பேர் எது தெரியுமா அப்படின்னு. ஆண்டவர் குறித்து நம்ம என்ன வேணாலும் பெரிய பெரிய காரியங்கள் பேசலாம், அதெல்லாம் வந்து ஓகே தான், என்ன வேணாலும் பேசலாம். என்ன வேணாலும்னா அவருடைய தன்மையின் அந்த வித்தியாசங்களை, அவருடைய குணாதிசயத்தின் காரியங்களை பல்வேறு விதத்தில் சொல்லலாம். பாட்டு கூட பாடுறோம்ல, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், 5000 நாமங்கள் கூட வச்சுக்கலாம், 10,000 நாமம் கூட சொல்லலாம், எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. நீங்களே ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சு கூட அவர் என்ன பண்ணலாம், கூப்பிடலாம். என்ன நிறைய பேர் இது நம்ம பேர் வைக்கிறது. பைபிளில் எல்லாருமே ஆண்டவருக்கு அவங்க தான் பேர் வச்சுருக்குறாங்க. அதுவே நான் ஷாக்கிங் ஆகிடுது நிறைய பேருக்கு. உன் தேவனாகிய நான் கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்காதிருப்பாயாக அப்படின்ட்டாங்க. ஆண்டவருக்கு அவன் என்ன பண்ணுறான், பேர் வைக்கிறான். அதான் சொன்னப்போ அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், கர்த்தரின் மெய்ப்பர்னு கர்த்தர் சொல்லலைங்க, தாவீது சொன்னான். நான் உன்னுடைய மெய்ப்பர் என்ன அப்படின்னு சொல்ல, இவன் தான் சொல்கிறான், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு அவன் தான் பேர் வைக்கான். அவன் சொல்கிறான் நீங்கள் என்னுடைய மெய்ப்பர் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு முறை பாருங்கள். நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள்லேருந்து நாமளே ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம், ஒரு பேரை கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒருவேளை ஆடு மேய்க்காதனால மெய்ப்பர்னு சொல்ல மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆண்டவரே நீங்கள் வந்து இப்போது இன்ஜினியரிங் செய்கிறீங்கன்னா நீங்கள் தான் என்னுடைய இன்ஜினியர்னு சொல்லலாம். என் வாழ்க்கையை கட்டுற இன்ஜினியரு நீங்கள் தான். நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன்னா என்ன பண்ணலாம், எனக்கு கொடுக்குற கனெக்ஷன்ஸே யார் தான், நீங்கள் தான்.
நீங்கள் என்ன பேர் வேணாலும் அவருக்கு என்ன பண்ணலாம், வைக்கலாம். அதெல்லாம் ரைட் பாருங்க. ஆனால் என்ன எல்லா இது வைக்கும் பொழுதும் தேவன் வந்து தன்னுடைய நாமத்தை அவர் சொல்கிறார். திஸ் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் மை விசிட்டிங் காட் அப்படி சொல்கிறார். எனக்கு பல்வேறு தன்மைகள் இருந்தாலும் என்னுடைய மெயின் இதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மோசைக்கு நடக்குது. இந்த இந்த எக்ஸோடஸ் 34:6 பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இட்ஸ் அ காட்ஸ் விசிட்டிங் காட். கர்த்தர் அவர் நாமத்தை என்ன பண்ணுறாரு, கூறுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். ஸோ தேவனுடைய தன்மையில் ரொம்ப பெருசாக தேவனே சொல்கிறது என்னென்னா, நான் வந்து கிருபையின் தேவனாக நான் இருக்கிறேன், நான் இரக்கத்தின் தேவனாக நான் இருக்கிறேன். அதனால தான் எங்கெல்லாம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு உயர்த்தப்படுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மகிமை விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் அ காட்ஸ் விசிட்டிங் காட். இதை வேதாகம வல்லுநர்கள் எல்லாருமே இந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க. டெரிக் பிரின்ஸ் என்கிற பெரிய வேதாகம வல்லுனர் வந்து சொல்கிறார், இது வந்து தேவனே அவரை பற்றி செய்கிற ரொம்ப அற்புதமான ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்பர்ஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி அவ்வளோ இதாக சொல்கிறார். அப்போ இது அவ்வளோ முக்கியமான ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை மோசஸ் என்ன பண்ணிகிட்ருக்கிறார், பார்த்துட்ருக்கிறார். ஆனால் அவர் தான் லாவே கையில் வாங்கிக்கிட்டு தேவன் வந்து தன்னை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க. முந்தின சாப்டரில் என்ன நடக்கு, 10 கட்டிலே கையில் கொடுத்துட்டு நான் யார் தெரியுமா தம்பின்னு பேசிகிட்டு இருக்கார். பாருங்கள், அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்குது, 1வது வசனத்தில் பாருங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஏற்கனவே ஆண்டவரே ஒன்று கொடுத்தாரு, அதை என்ன பண்ணிட்டான், உடைச்சி போட்டான். ஆண்டவர் பரவாயில்லன்ட்டு இந்த முறை என்ன பண்ணுறார், நீனே செஞ்சு கொண்டு வாங்குறார். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. ஆனால் இயேசு மலையில் மேலே உட்காரும்போது எல்லா பேரையும் கூட்டுவா அப்படின்ட்டார். கரெக்டா? மலை பிரசங்கம் எத்தனை நாள் நடந்துச்சு, எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க? புருஷர்கள் மட்டும் 5000 பேர், அப்புறம் மனைவி பிள்ளைங்கள்லாம் சேர்த்தா நிறைய பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவர் மலையிலே கூட்டு கொண்டு உட்கார வைக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது. அப்போ இன்னைக்கு கூட அந்த வெளிப்பாடு அவசியமாக இருக்குது. இப்போ வந்து சியோன் மலையினிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். இன்னும் சீனாய் மலையே வச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ எந்த மலைக்கு வந்தாச்சு, சியோன் மலை இடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆமென். இதை எபிரேயரில் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் சீனாய் மலையில் இல்லை, இப்போ எங்கே வந்திருக்கீங்க, சாமி மலை மாறிடுச்சு. இவன் அதே மலையில் போய் கும்பிட்டு இருக்கான். சார் சாமி அங்கேருந்து என்ன பண்ணியாச்சு, அந்த மலையிலேருந்து எங்கே வந்தாச்சு, இந்த மலைக்கு என்ன பண்ணியாச்சு, மாறியாச்சுன்னா இல்லை நாங்கள் அந்த மலையில் தான் கும்பிட்டோன்னு இன்னும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அதையே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் அந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. சிலர் மாற்றங்களுக்கு தங்களை விட்டு கொடுக்குறார்கள். அவங்க வந்து பார்க்குறாங்க, தேவனை புது விதமாக என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. சிலர் வந்து அந்த பழைய இதிலே இருந்துட்டு காரியங்களை என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டே இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இங்கே ரொம்ப பெரிய மாற்றம். இங்கே மலையில் என்ன பண்ண சொல்கிறாரு, உள்ளே வர சொல்கிறாரு. வர சொல்லிட்டு ஒருவனும் காணப்படக்கூடாது, இந்த மலையில் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது அப்படின்னாரு. சும்மா அங்கிட்ட இங்கிட்ட யாராவது அழிஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்துக்கோங்க. அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பனைகளையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான்.
ஆக்சுவலி கமாண்ட்மெண்ட் வாங்க போயிருக்கிறான். கமாண்ட்மெண்ட்டு தேவன் வந்து கொடுக்குறாரு. அந்த டைமில் கூட தேவன் வந்து தன்னை யாருன்னு சொல்கிறாரு பாருங்க. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, புரியுதா? அந்த கடந்து போகிறது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுதா? கடந்து போகிற போது அப்படியே சொல்லிட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஸோ இட்ஸ் காட்ஸ் விசிட்டிங் காட். ஆண்டவரே அவருடைய பற்றிய ஒரு இதை கொடுக்குறார். ஸோ ஒரு க்ளோரியஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மோசஸ்க்கு நடந்துட்டுருக்கு. கையில் கமாண்ட்மெண்ட்டு இருந்தாலும் தேவன் வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரு? ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று தான் யாருங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த எழுத்தில் இருக்க இது கிடையாதுன்னா நான் யாருன்னு உனக்கு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்தை வச்சு என்ன நீ புரிஞ்சுக்காத. நியாயப்பிரமாணங்கிறது ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒரு மேகம் இருக்குது, அதுக்கிட்ட வா, அப்போ நான் யாருன்னு உனக்கு என்ன காட்டுறேன் அப்படிங்கிறார். ஆமென். ஸோ தட்ஸ் திங்ஸ். அப்போது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மோசே என்ன பண்ணுறான்? அனுபவிக்கிறான். மோசே 8வது வசனம் பாருங்கள். தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு. ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் அப்படி நடக்கும்பொழுது நம்மளை அறியாமலே வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்போம் பாருங்கள். கையை தூக்குங்க, தாழ விழுங்க, எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை. சர்டன் திங்ஸ் நடக்கும்போது நமக்குள்ளேயே ஒரு ஆராதனைக்கான ஒரு மனநிலை என்ன பண்ண ஆரம்பிக்குது? உருவாக ஆரம்பிக்குது. மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். பாருங்க, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு வந்து நிறைய தன்மைகள் இருக்குது. நிறைய விதமாக அவருடைய அணுகுமுறைகளை வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் ஒன்று வந்து கவனன்ட், உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கையின் தேவன் அவர். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் வேறு டைமில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? மனிதர்களோடு அவர் செய்திருக்கிறார். கவனன்ட்டுங்கிறது 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு மாற்ற முடியாத ஒப்பந்தம். ஒப்பந்தம் கூட சர்டன் டைம்ஸில் என்ன பண்ண முடியுது? சேஞ்ச் பண்ண முடியும். இது மாற்றவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. மரணம் ஒன்று தான் இதை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். அது வரைக்கும் இது தொடரும். அப்படிங்கிற ஒன்று தான் உடன்படிக்கையாக இருக்கிறது. உசிரை விட மேலானது, ஜீவனை விட அது உயர்ந்தது. அதுக்கு பேர் தான் என்னது? உடன்படிக்கையாக அது இருக்கிறது. ஸோ தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். தேவன் சொல்கிற வார்த்தைகள் கூட வெறும் வார்த்தைகள் கிடையாது. ஹிஸ் வேர்ட் இஸ் அ கவனன்ட். அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது வார்த்தையாக நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்பிக்கையும் இருக்குது, சந்தேகமும் சேர்ந்தே இருக்குது. ஆனால் அது வார்த்தை கிடையாது, அது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு தோணுச்சுன்னா சந்தேகம் நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் ஆபிரகாமுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன்ப்பா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ப்பா, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமால் விசுவாசிக்கவே முடியல. நிறைய பேர் பார்க்குறாங்க, அது பாருங்களேன் நம்மளை மாதிரியே இருந்துருக்கலாம் பாருங்களேன் அப்படின்ட்டு. எவ்வளோ சொன்னால் கூட கொஞ்சம் விசுவாசமும் இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது, சந்தேகமும் இருக்குது. ஆனால் சில பேருக்கு நம்பவும் முடிய மாட்டுக்கு, சொல்கிறாரு அப்புறம் வேறு மாதிரி இருக்குது. அப்படி தான் ஆபிரகாமுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாமின் சந்தேகம் எப்போ நீங்கினது? ஆபிரகாமுடைய டவுட் எப்போ கிளியர் ஆச்சு? இதுக்கப்புறம் அவ்வளோந்தான்டா, ஈசாக்கை நான் பார்த்துருவேன்டா அப்படின்னு ஆபிரகாம் எப்போ நினச்சான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுகிறாரு பாருங்கள். இதை அப்படியே வச்சுருங்க, அப்புறம் வருவோம். 15 பாருங்கள், 1லேருந்து வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? இப்படிலாம் சொன்ன, கேடகங்கிறாரு, நானே உனக்கு பலனாக இருக்கிறேங்கிறாரு, ஆமென் ஐ ரிசீவ் இட் அப்படின்ட்டுலாம் சொல்லாமல் கொஞ்சம் டல்லாகவே இருக்கிறான். என்ன சொல்கிறான்? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர் அப்படிங்கிறான். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே என்றார். எல்லாம் பலனுமா இருக்கிறேன்னு அதுமா இருக்கலாம், கரெக்டுங்க. இன்னும் நான் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லையே. ஏதோ சொன்னீர், உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படி இப்படிலாம் சொன்னீர், கொஞ்சம் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் அந்த மெயின் மேட்ரு இன்னும் என்ன பண்ணல, நடக்கலையே. இன்னும் ஐசாக்கை நான் என்ன பண்ணல, பார்க்கலையே. தட்ஸ் திங்ஸ். பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நிறைய சூழமையில் ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறதில்ல. நிறைய செஞ்சுருக்கீங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஆனால் இன்னும் அது என்ன பண்ணல, வரல. இன்னும் ஈசாக்கு வரல. இன்னும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் இன்னும் பார்க்கல. கரெக்டாக கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட எப்படி பேச முடியுது பாருங்களேன். இல்லை, எவ்வளோ பியூட்டிஃபுல் திங்ஸில். ஆமென். ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட எப்படி பேசுகிறான் பாரு. என்னடா நான் கேடகங்கிறேன், மகா பலனுங்கிறேன், எய்த்தா பேசிகிட்டு இருக்கேன், நீ வாயிலே அடி சொல்லியிருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். பைபிள் படிக்கும் பொழுது நம்ம காட் வந்து எவ்வளோ அப்ரோச்சபிளாக, எவ்வளோ வந்து அணுகக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு மனுஷன் வந்து தன் மனசில் என்ன நினைக்கிறானோ அதை அவர்கிட்ட பேச முடியுது. ஆமென். முதல்ல தேவன்கிட்ட, தேவன் இப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் தைரியமாக வந்து பேசுவீங்க. அத்தாடி அவர்கிட்ட வேற நம்ம வந்து வாயை விட்டுக்கிட்டு இப்படியே நினைக்கிறதுனால தான் வரமாட்டேன். மனசில் என்ன தோணுதோ அதை அவன் என்ன பண்ணுறான், தைரியமாக பேசுகிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன என்னத்தை அப்படிங்குதுங்க. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இந்த லாங்குவேஜ் புரியுதா? ஏம்மா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் ரைட்டு தான், ஆனால் அது பண்ணலையே. அது மாதிரி தான் ஒரு இடி இடிச்சிட்டு என்னத்தை போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் பேசுகிறான். என்னத்தை தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. போகிற போக பார்த்தா இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் தான் என் சொத்துக்கெல்லாம் வாரிசாக இருப்பான் போல. ஆக மொத்தம் ஒரு வேலைக்காரனுக்காக எல்லாத்தையும் நான் செய்கிற மாதிரியே இருக்கேன் ஆண்டவரே. நான் பண்ணுறது எல்லாம் அர்த்தமாகணும்னா இந்த பர்டிகுலர் காரியம் என்ன பண்ணணும், நடக்கணும். நடந்தால் தான் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இல்லைன்னா எந்த மீனிங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். கடைசியில் இந்த மேனேஜரே எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவனுக்குறான். ஸோ பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு, ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சான்னு அவனுக்கு டவுட் ஆகிடுச்சா என்னன்னு தெரில. என்ன சொல்கிறேன்னு தெரியுதுல்ல. சிலர் பொதுவாக சொல்லுவோம், ஆனாலும் புரியலைன்னா என்ன பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லுவோம். என்ன தருவீர்னு என்னத்தையோ சொல்கிறோன்னு நினச்சிக்கிடக்கூடாதுன்னு நினச்சான்னு என்னன்னு தெரில. தெளிவாகவே சொல்கிறான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம், இன்னும் சந்தானத்தை காணுமே, இன்னும் என்ன வரல, புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். பாருங்கள், அவன் மனசுக்குள்ளே ஒரு மேட்ரு இருக்குது. நீங்கள் ஹோல் ஆபிரகாம் ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா அவன் ஹார்ட்டில் வர்ற ஒவ்வொரு மேட்ரையும் ஆண்டவர் எவ்வளோ அழகாக டீல் பண்ணாருங்கிறத நீங்கள் படிக்க முடியும். அவன் வீட்டில் நடக்கிற சில உரையாடல்கள், அவன் மனசை பாதிக்கிற சில காரியங்கள், இது எல்லாத்துலேயும் தேவன் வந்து எவ்வளோ அழகாக அவன் கூட வாக் பண்ணுறார் அப்படின்னு பார்க்க முடியும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வாழ்க்கையை எப்போ
நாம் சுவாரஸ்யமாக ரொம்ப மேன்மையான விதத்தில் வாழ முடியும்னா, என்னுடைய தேவன் என் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அவர் பயணம் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். எந்த பாட்டும் இதெல்லாம் போய் கடவுள் ரேஞ்சுக்கு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது சின்னதாக இருந்தாலும் அது பெருசாக இருந்தாலும் அவர் உனக்கு அது மேட்ருனா எனக்கு மேட்ரு தாங்கிறார். உனக்கு அது முக்கியம்னா அது எனக்கு முக்கியம்தான். நீ விட்டுடலான்னா விட்டுடலாம். ஆனால் நீ அந்த 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 விஷயத்தை வச்சு தான் உன் மனசு என்ன பண்ணிகிட்டே இருக்குது, சங்கடப்பட்டுட்டே இருக்குது. இப்போ அதுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் பேசுகிறார். ஹோல் ஸ்டோரி ஆபிரகாமுடைய முழு நம்ம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னொன்னே கண்டிப்பாக ஆபிரகாமுடைய வெல்த்து, ஆபிரகாமுடைய ஹெல்த்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். அதையும் நம்பணும் தான். ஏன்னா கொஞ்சம் கூட்டம் அதை நம்பாமலே என்ன பண்ணிட்டாங்க, தரித்திரத்திலே போயிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் தேவனோடு எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஸோ பாருங்கள், அப்போ அந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதோ அவன் சொல்கிறான், எலியேசர் தான் எனக்கு பிள்ளையாக போயிடுவான் போல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் பேசுகிறான். மனசில் உள்ளது சொல்லிட்டான், போட்டு உடச்சிட்டான். 4வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆண்டவரும் எதையும் மறக்கலை, எதையும் அவர் இது பண்ணவே இல்லை. ஆனால் உனக்கு ஐசக்கை தருவேன்னு சொன்னா கண்டிப்பாக உனக்கு ஐசக்கை தருவேன். ஆமென். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. யார் தான் உனக்கு நான் சொன்னேன், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. ஆமென். அப்படின்னா என்னென்னா, இந்த டூப்ளிகேட்டு பரவாயில்ல, இதுக்கு பதிலாக இதை வச்சுக்கோ, இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எதை தருவேன்னு சொன்னாரோ அதை அவர் தருவார். ஆமென். சொன்னதை செய்வார். ஆமென். சொன்னதை செய்வார். இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அதை இன்னைக்கு செஞ்சுட்டா நல்லா இருக்குமே, ஏன் இன்றைக்கே செய்ய மாட்டேக்காரு, நாளைக்கே செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம கேட்குறோம். நியாயமான கேள்வி தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்தார். பொண்ணு, வெள்ளி, ராஜாக்களின் பேரில் வெற்றி, பெருமை எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வரவே இல்லை. என்னது? ஐசக். ஒன்றே ஒன்று மட்டும் இன்னும் வரல, இது மட்டும் இன்னும் நடக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. பட் ஏன் ஒய் டிலேஸ், ஏன் ஐசக் வர மாட்டேக்கான், அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சாக்கு? மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுது, வந்துடுது. ஆனால் சாக்கு மட்டும் வரவே மாட்டுக்கு. ஒரே அதுக்கு மட்டும் கேட்டால் வேறு ஏதாவது பதில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே இருக்குது. நீ மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு நிறைய நேரம் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் நிறைய காரியங்கள் பின்னாடி வந்ததுக்கப்புறம் பார்த்து சொல்லுவீங்க, நல்ல வேலை கரெக்டாக இப்போ கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்கா இல்லையா உங்கள் வாழ்க்கையில்? என் வாழ்க்கையில் இருக்குது. தேங்க் காட், இப்போ தந்ததற்கு நன்றி, அப்போ தராததற்கு இப்போ நன்றி அப்படிங்கணும். சில விஷயங்கள் என்ன பண்ணுறோம், நாம் சொல்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தில் ரொம்ப மேலான ஆசீர்வாதம் ஐசக். அவன்தான் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக அவன் இருக்கிறான். ஏன் அவனுடைய காரியங்கள், அவன் வர்றது அவ்வளோ ஏன் தாமதமாக இருக்குது, அவ்வளோ ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது. ரொம்ப முக்கியமான காரணம் இருக்குது. சும்மா வேணுக்குன்னே காக்க வைக்கணுங்கிறது இல்லை. காக்க வச்சாதான்டா உனக்கு அது அருமை தெரியும் அப்படின்னு அதை உணர்த்துவதற்காக அல்ல. நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, உடனே கிடச்சிட்டா உனக்கு அதனுடைய அருமை தெரியாது, அதனால் கர்த்தர் உன்னை 20 வருஷம் காக்க வைத்து உனக்கு தருவார் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் தேவையில்லை. அது மாதிரி கர்த்தர் அந்த மாதிரிலாம் செய்கிற கர்த்தர் கிடையாது. அவர் நல்லவர். ஆமென். இவனா பிள்ளைய கேட்டான், இவனுக்கு புள்ள கொடுப்பேன்னு சொல்லி கூப்பிட்டதே அவர் தான். என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டாத போது கூட உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்களை நம்ப வச்சதே அவர் தான். நீங்கள் யோசித்து பாருங்களேன்.
நான் நம்பலை, நான் விசுவாசிக்கலை, எனக்கு அந்த கனவே வந்ததே கிடையாது. நம்ம அதை யோசிச்சுட்டு இருந்திருக்க கூட மாட்டோம். ஆனால் இவராக பார்த்தா நமக்குள்ளே உசுப்பேற்றி நமக்குள்ளே அந்த ஆசையெல்லாம் தூண்டி அந்த விருப்பத்தெல்லாம் கொடுத்து தீர்க்க தரிசனத்தெல்லாம் வேற சொல்லி நம்மளை ஒரு கனவெல்லாம் பார்க்க வச்சு இவ்வளோ வேலை பண்ணது அவர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, சொன்னீங்களே செய்ய மாட்டேங்கிங்களே, நம்ப வச்சிங்களே, ஏன் அது நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள என்ன பண்ணுது, ஓடுது. ஸோ நான் என்ன சொல்லணும்னா, முதல் பாயிண்டே இந்த கனவை கொடுத்ததே கர்த்தர் தானே. இந்த வாக்கை உள்ளே கொண்டு வந்து இந்த ஆசையை கொடுத்ததே ஆண்டவர் தான். நான் நிறைய நேரம் ஏதாவது முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஏதாவது சரியாக இல்லை அப்படின்னா நான் உடனே அங்கே போயிடுவேன். எங்கே போய்டுவேன்னா, ஆரம்பித்த இடத்துக்கு போய்டுவேன். நான் இதை பற்றி நான் யோசித்ததே கிடையாது. இது யோசிக்கிற அளவுக்கு நான் திராணி உள்ள ஆளும் கிடையாது. இதை எனக்குள்ளே கொண்டு வந்து விதையாக போட்டது நீங்கள். இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா கண்டிப்பாக இது பூக்கும் காய்க்கும் பலன் வரும். ஆமென். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்ல, அதில் கூட உங்கள் கிருபையினால் என்ன தாங்குவீர். ஆமென். ஸோ ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, பிலிப்பியர் 4:13 இப்படி சொல்லுகிறது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் விருப்பங்களையும் செய்கையையும் அவர் என்ன பண்ணுறாராம், உண்டாக்கி இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் நம்ம விரும்பவே கூடாது என்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தோம். விரும்பினாலே தப்புன்னு நினைக்கிற ஒரு மனநிலையில் இருந்த நமக்கு இன்னைக்கு கோடி ஆசைகளை கடவுள் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? அவ்வளோ ஆசைகள் இருக்குது. ட்ரீம்ஸ் அண்ட் டிசையர்ஸ் நமக்கு வந்துடுச்சு பாருங்களேன். ஒரு நேரம் அதுவே இல்லைல்ல, நோ ட்ரீம்ஸ் நோ டிசையர்ஸ். அப்படியே இருந்தாலும் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அங்கே தான், அது ஒன்று தான். பூலோகத்திலும் பரலோகத்திலும் உண்மை தவிர வேற ஆசை எனக்கு இல்லை 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 அப்படின்னு எக்கோலாம் வச்சு திருப்பி நாமளே அதை என்ன பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி கேட்டிருக்கிறோம். அப்படி தானே இருந்தோம். அப்போ அப்படி இருந்த நமக்கு ஒரு விருப்பத்தையே கொடுத்தது அவர் தான். பாருங்க, அங்கே பாருங்கள், தேவனே, எல்லாம் சொல்லுங்கள், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பங்களையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் தான் அதை கொண்டு வந்து போட்டிருக்கிறார். அவர் தான் அந்த ஆசையை கொடுத்தது. குழந்தை வருங்கிற ஆசை, முதல்ல குழந்தை வரும்னு இவன் நம்பவே இல்லை. சாராலும் நம்பலை, ஆபிரகாமும் நம்பலை. இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் வருங்கிறத இவங்க என்ன பண்ணவே இல்லை, நம்பவே இல்லை. ஆனால் அந்த இதை கிரியேட் பண்ணது யாரு? தேவன் தான். உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், இதெல்லாம் சொல்லி 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 உள்ள ஒரு விருப்பம் உருவாயிட்டு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு கனவு உருவாயிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கனவே இந்த விருப்பமே தேவன் தந்த ஒன்று தான். நம்ம ஐசக் பற்றிலாம் நமக்கு என்ன பெருசாக தெரியும்? நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய கனவுகள் எதுவுமே கிடையாது, பெரிய நோக்கங்களே கிடையாது, பெரிய விருப்பங்களே கிடையாது. பாருங்கள், நமக்குள்ள தேவன் எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு நடக்காத காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நமக்கு உள்ளே எவ்வளவு நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம நிறைய பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியே நடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. உண்மையிலே கிடையாது. வெளியே நடக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு மனிதனுக்கு உள்ளே நடக்கிறது தான் ரொம்ப கடினமான காரியம். உள்ளே நடந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வெளியில் நடக்கும். ஆமென். உள்ளுக்குள்ளே கொண்டு வரதான் கஷ்டம், உள்ளே பில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ தேவனே என்ன பண்ணுறாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவரே நமக்குள்ள ஒரு ட்ரீமை கொண்டு வர்றார், நமக்குள்ள ஒரு விருப்பத்தை அவர் கொண்டு வருகிறார். நமக்குள்ள சில கனவுகளை போடுறாரு, நமக்குள்ள சில என்ன போட்டிருக்கு பாருங்க, குட் ப்ளஷர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி நிறைய விஷயத்தை உள்ள போட்டிருக்கிறார். அப்போ வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும், வார்த்தையின் மூலமாகவும், ட்ரீம்ஸ் மூலமாகவும்
தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே ஒரு எக்ஸ்பெக்டேஷனையே கிரியேட் பண்ணது யார் தான்? தேவன் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். அவர் உருவாக்காமல் இது நமக்கு வரவே இல்லை. அப்போ முதல்ல நான் எதுக்கு நன்றி சொல்கிறேன்னா, பிறக்காத ஈசாக்குக்கு நன்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஈசாக்கு பிறப்பான், ஈசாக்கு எங்கன்னு கேள்வி கேட்குறாலும் என்ன மாற்றிட்டீங்களா ஆண்டவரே, அதுக்காக நன்றி. எங்கே பிஎம்டபிள்யூவை, எங்கே என்னுடைய ஆடியை, ஆடி முடிஞ்சு பங்குனி வந்துக்கிட்டு இருக்கு, ஆடியை இன்னும் காணுமேன்னு கேட்குற அளவுக்கு என்ன மாற்றிட்டீங்களே, தேங்க்யூ ஆண்டவரே. யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் எங்கேருந்து எங்கே கூட்டு வந்துட்டார் பாருங்க. வேர் இஸ் ஐசக்? ஈசாக் எங்கே? நீங்கள் சொன்னது எங்கே? ஒரு நேரத்தில் ஆண்டவரே சொன்னாலும் எங்கே எனக்கு நடக்குமாக்கும் அப்படின்னு சொன்னவன் எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை, அந்த இடத்துக்கு வந்துட்டான் பாருங்களேன். இது ஒரு ஷிஃப்ட்டுங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. முதல்ல நம்பவே இல்லை, அப்புறம் நம்ப வைக்கிறார், நம்ப பண்ணுகிறார். அதுவே தேவன் நமக்குள் செய்த ஒரு ஆச்சரியமான வேலையாக இருக்கு. அதுவே தேவன் நமக்குள்ளே செய்த ஒரு உயர்ந்த காரியமாக அது இருக்குது. கர்த்தர் நமக்குள்ளே அப்படி ஒரு கிரியை செஞ்சு தான் அதை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒரு தொழிலை செய்வோம், அல்லது நாம் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவோம், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வோம், இந்தந்த விதத்துலலாம் வாழ்வோம், இப்படிலாம் நம்ம ஏதோ செய்வோன்னு நமக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற நல்ல நல்ல குட் டிசையர்ஸ், இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னா தேவன் நமக்குள் உருவாக்கின காரியமாக இருக்கிறது. இப்போ ஆன்சர் அதிலே இருக்குது பாருங்களேன். உங்களுக்குள் அந்த விருப்பத்தை மாத்திரம் அவர் கொடுக்கிறவர் கிடையாது, விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சும்மா ஆசையை கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை, சும்மா கனவை கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை, அந்த கனவை நிறைவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ விருப்பங்களை கொடுக்கிறவர் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார். எப்போ விருப்பத்தை நமக்குள்ளே கிரியேட் பண்ணுறாரோ அப்போமே அதை செய்வதற்கான ஆற்றலும் உள்ளே இருக்குது பாருங்களேன். நீங்கள் நினைக்காதீங்க வெறும் கனவு மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குதுன்ட்டு கிடையாது. உங்களுக்குள்ளே என்னென்ன ஆசைகள் இருக்கோ, ஆசை இருக்குதுனாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நிறைவேற்றுகிற ஆற்றல் உள்ள இருக்குது. அதை நிறைவேற்றுகிற ஆற்றல் இல்லாமல் ஆசைகள் பிறக்கிறதே கிடையாது. ஒரு ஆசை பிறக்குதுன்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஆசை எதை காட்டுதுன்னு சொன்னால் அதை நிறைவேற்றக்கூடிய எபிலிட்டி, அதை நிறைவேற்றக்கூடிய அந்த திராணி உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அதனால தான் நான் இதை ரிவர்ஸில் சொல்லுவேன், ஆற்றல் இருந்ததினால்தான் ஆசை பிறக்கின்றன. ஆசையே சொல்லுது எனக்குள்ள அந்த ஆற்றல் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அப்போ கனவுகளே இல்லாமல், எதிர்பார்ப்புகளே இல்லாமல், லட்சியமே இல்லாமல், நோக்கமே இல்லாமல் வாழ்ந்த ஆபிரகாமுக்கு இப்போ கனவு வந்துடுச்சு, லட்சியம் வந்துடுச்சு, எதிர்பார்ப்பு வந்துடுச்சு, கூடவே கேள்வியும் வந்திருக்கு. நல்லது தான், எல்லாம் சொல்லுவேன், கேள்வி நல்லது தான், எல்லாம் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ அடுத்தால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு கேட்குறான். ரொம்ப நல்லது பாருங்கள். இதெல்லாம் இது குறித்து ஐயோ நம்ம அவிசுவாசியாக மாறிட்டோமே, இல்லை நாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு பயணம், இட் இஸ் அ ஜேர்னி. ஆமாம், இதில் இது சரி இது தப்பு அப்படிலாம் கிடையாது. இது யாருக்கும் புரியாது. இது தேவனோடு நீங்கள் பயணம் பண்ணிட்டு வர்றீங்க. இந்த பயணத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் யோசித்ததே கிடையாது. ஆனால் யோசிக்க வைக்கிறாரு, விரும்ப வைக்கிறாரு. ஒரு டைமில் என்ன பெருசாக விரும்பியிருப்போம், என்ன பெருசாக ஆசைப்பட்டிருப்போம், என்ன பெருசாக திங்க் பண்ணியிருப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு கார் வாங்கிடுறேன், இவ்வளோதான் யோசனை இருந்தது. ஆனால் அப்படியே பயணம் பண்ண நெக்ஸ்ட் இயர் கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் வருது. அப்புறம் உயர் ரகமானதை நம்ம வாங்கணும், உயர் ரகமாக செய்யணும். நமக்கு எப்படியோ ஒரு வேலையில் கொஞ்சம் நல்ல சம்பளம் இன்றைக்கி வந்துட்டால் நல்லது, அப்படி தான் இருந்தது. அப்புறம் அப்படியே மாறி நீங்கள் என்ன கொஞ்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது, மாறுது. ஏதோ நம்ம ஒரு ஊழியத்தை கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துடலாம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ உலகம் ஃபுல்லாக எப்படி நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணங்களை தேவன் பெரிதாக்குகிறார். ஆமென். நீங்கள் இது ஒரு நார்மல் ப்ராசஸ்ன்னு நீங்கள் நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை. இது தேவன் நமக்குள் செய்கிற ஒரு கிரியையாக இருக்கிறது. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. தேவனே, எல்லாம் சொல்லாமா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய்
இருக்கிறார். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கே இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். டேய், ஆசையை கொடுத்த என்கிட்டே கேள்வி கேட்குற. முதல்ல உனக்கு ஆசை இருந்துச்சாங்க, உனக்கு முதல்ல விருப்பம் இருந்துச்சாங்க, முதல்ல நீ நம்பினியாக்கும். நம்பவே இல்லை, நீனும் நம்பலை, உன் வீட்டம்மாவும் நம்பலை. ஆனால் இப்போ என்கிட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கடா. சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். இன்னும் ஐசக்கை தரலையே, லிஸ்ட்டில் முக்கியமான பொருள் இன்னும் வரலையே அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிற, கேட்குற அளவுக்கு நீ வந்திருக்கிற. இது ஒரு வளர்ச்சி தான். ஆண்டவர் இதை குறித்து, ஓ அவிசுவாசி ஆபிரகாமே, என்னையா கேள்வி கேட்டாய், பார் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் அவர் பேசலை, அந்த மாதிரிலாம் அவர் செய்யலை பாருங்க. ஆனால் ஒரு 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 தெய்வீக நோக்கம் ஒன்று இருந்தது. மற்றதையெல்லாம் கொடுத்த தேவன் ஐசக்கை ஏன் டிலே பண்ணி கொடுத்தார் அப்படின்னா, நீங்கள் நல்லா மேலோட்டமாக பார்க்காம கவனமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் ஐசக் வந்து தாமதமாக ஏன் கொடுக்கப்படுறான். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் அந்த ஏன் அப்படி ஆகுதுங்கிறதும் நமக்கு தெரிய வரும் பாருங்கள். என்னென்னா பாருங்கள், ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வர்றது தான் கடவுளுடைய நோக்கமாக இருக்குது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், தேவ பக்தி உள்ள சந்ததி, ஒரு காட்லி ஜெனரேஷன் வரணுங்கிறது கடவுளுடைய ட்ரீம் அண்ட் டிசையர்ஸ். அதுதான். அதனால தான் மல்கியாவில் நம்ம படிக்கிறோம், அவருக்கு ஆவி இல்லையா, அவருக்கு வல்லமை இல்லையா, அவர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பார், படைச்சிருப்பார். ஏன் அப்படி அவர் செய்யலை? ஒரு மனுஷனையும் ஏன் உண்டாக்குனாரு அப்படின்னா, தப்பான்னு அப்படி பெற்று போடுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த குடும்பத்துக்குள்ளேருந்து தேவனை குறித்த அறிவு அந்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும், போகணும். இப்படி தேவ பக்தியுள்ள சந்ததி என்ன பண்ணணும், வரணுங்கிறது தான் தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருந்தது. அதனால தான் தேவன் அப்படி என்ன பண்ணுறாரு, செயல்படுறார் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஆபிரகாமுக்குள்ள, இந்த சாராளுக்குள்ள ஏகப்பட்ட சுகமாக்கப்படுற அனுபவம் தேவையாக இருந்தது. நிறைய ஹீலிங் தேவைப்பட்டுச்சு, நிறைய விடுதலை இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு. ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு ரைட்டு இப்போ வந்தால் அந்த சந்ததி ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர்ற வரைக்கும் இஸ் வெயிட்டிங். இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னா, அதே ரணகாலத்தோட, அதே சிந்தையோட, இல்லை அதே கலாச்சாரத்தில் தான் யாரும் வளருவா, ஐசக்கும் வளருவான். அப்புறம் குழந்தை வந்ததுக்கு அர்த்தமே இருக்காது. இவங்களுடைய ஹார்ட் கல்ச்சரை, இவங்களுடைய மனோபாவங்கள், இவங்களுக்குள்ள நிறைய விஷயத்தை கர்த்தர் மாற்றி, எல்லா பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளையா அந்த பிள்ளை இருக்கக்கூடாது, இந்த பிள்ளை தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இந்த பிள்ளை மூலமாக கிறிஸ்துவே வரப்போகிறார், அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால, ஸோ ஒரு பெரிய ஹார்ட் கல்ச்சரை ஆபிரகாமுக்குள்ள, சாராளுக்குள்ள தேவன் உருவாக்கி, இப்போ தேவனே அப்படின்னு அவங்க நிற்கும்போது இப்போ ஐசக் வர ஆரம்பிச்சிடறான் பாருங்களேன். ஆமென். ஸோ சில சும்மா ஆண்டவர் ஏதோ டிலே பண்ணுறதில்ல. என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் ரொம்ப டிலேயாக இருக்குதுன்னா நான் சொல்கிறேன் அது ரொம்ப ப்ரெசியஸான விஷயமா இருக்குது. ஆமென். அது ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக அது இருக்கிறது. தேவன் அது ஒரு நல்ல சூழலில் பிறக்கணும்னு ஆசைப்படுறார். அது எந்த டிஸ்டர்ப் இல்லாமல், எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தை வளரணும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறார். அந்த காரியம் இருக்கணும்னு என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுறார். அதனால தான் பாருங்கள், இவங்க ஆல்மோஸ்ட் இப்போது பிகினிங்கில் முதல்ல நமக்கு பிறக்கிற குழந்தை, கொஞ்சம் வருஷம் கழித்து பிறக்கிற குழந்தை, லிட்ரலாக அப்படியே பாருங்களேன், அன்றைக்கி இருந்த மெச்சூரிட்டியில் அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இது எல்லாமே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது பாருங்கள். ஸோ தேவன் ஐசக்குடைய பிறப்பை குறித்து அவர் ரொம்ப முக்கியமாக இருந்தார். ஒரு நல்ல கலாச்சாரம் ஆபிரகாமுக்குள்ளே, சாராளுக்குள்ளே என்ன பண்ணணும், உருவாகணுங்கிறதுக்கு வெயிட் பண்ணார். ஸோ நிறைய நேரம் ஆண்டவர் டிலே பண்ணுறாங்கிறதுக்காக, காட்ஸ் டிலேஸ் இஸ் நாட் காட்ஸ் டினாயல்ஸ். ஸோ தேவன் அதை இது பண்ணிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது, அது நிச்சயமாய் வரும். இதை ஏன் இன்றைக்கி காலையில் நான் யோசிக்காமல் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்கள் ஐசக் இந்த வருஷம் வர போகிறான், உங்கள் ஈசாக்கு இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் காத்திருப்புகள் இந்த வருஷம் முடிவடைய போகிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென்.
உங்கள் ஈசாக்கை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அது உங்கள் வாழ்க்கையில் நான் பேசுகிறேன், அதை கேட்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அதை டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Glory to God. இப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. சம்டைம்ஸ் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக தயாராக இருந்தாலும் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆக தயாராக இல்லை. ஆமென். நீங்களே ஒத்து போனா கூட இவன் அல்ல, இது அல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஆமென். போதும் ஆண்டவரே, இதுலேயே இது போதும், நமக்கு ஒன்று எதுக்கு அப்படின்னு நம்ம இருந்தால் கூட அவர் விடுற மாதிரி இல்லை. ஆமென். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. ஆமென். அப்போனா என்னென்னா, சும்மா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி அற்புதம் நடந்த மாதிரி காட்டிடுவோம். தம்பி, அப்போல்லாம் நீ காட்ட வேண்டாம், நான் நிஜமாவே அற்புதம் செய்கிறவர். நம்ம கொஞ்சம் செழிப்பாக காட்டிக்குவோமே, அப்பெல்லாம் கிடையாது. நிஜமாவே உங்களை செழிக்க வைக்கிறவர். நம்ம கொஞ்சம் பணக்காரர் மாதிரி இருப்போமே, அப்பெல்லாம் கிடையாது. நிஜமாவே உங்களை பணக்காரனாக வைப்பார். நிறைய பேர் பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டம்லாம் படாதீங்க, கர்த்தர் நிஜமாக செய்கிறவர். நீங்கள் ஒரு மாற்று திட்டம்லாம் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் போக வேண்டியது கிடையாது. அவர் சொன்னதை செய்வார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். ரொம்ப அழகாக செய்கிறவர் தேவன். நீ அவரை நம்பலாம். அவருடைய தாமதங்கள்ங்கிறது உங்களை சும்மா சங்கடப்படுத்துகிற தாமதங்களாக இருக்காது. ரொம்ப அழகானதாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். நம்புங்க, தேவனுடைய உண்மையை, தேவனுடைய கிருபையை நீங்கள் நம்பலாம். கவனிங்க, 5வது வசனம். சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை இப்போ தான் விசுவாசிச்சான்னு படித்தோம். கரெக்டா? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ பாருங்கள் 8வது வசனம். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். நல்லா இருக்கி அவன் விசுவாசம். இப்போ தான் கன்வென்ஷன்லாம் முடிஞ்சு கலப்பா பேருக்கு காலையிலே கேள்வி. அது மாதிரி கர்த்தரை விசுவாசித்தான். ஓஹோ, பயப்புள்ள நம்பிட்டு போலன்னு பார்த்தா, சரியா எதனால் நடக்கும், எதனால் அறிவேன் அப்படிங்க. இங்கே வா, உன் டவுட்டை நீக்கிறதுக்கு ஒரு பிளானை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றார். நிறைய பேருக்கு இது மாதிரி இது இருக்குது பாருங்கள், ப்ராமிஸ். தேவன் நிறைய வாக்குத்தத்தங்கள் பண்ணுறாரு. இந்த வாக்குத்தத்தங்களை நான் சுதந்திரிப்பேன்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம், என்ன கேரண்டி, அதுக்கு எதை வச்சு நான் அதை நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறோம். பாருங்கள், எதை வச்சு நம்ப முடியும்? அவர் சொல்கிறார், அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின, அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்கள் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய்.
4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கீர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா அவன் கூட கவனன்ட் பண்ணுறார், அவன் கூட உடன்படிக்கை பண்ணுறாரு. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அங்கே மிருகங்கள் வெட்டப்படுகிறது, அதோடைய ரத்தங்கள் சிந்தப்படுகிறது. அதுக்கு நடுவில் தான் என்ன நடக்குது? கவனன்ட்டே நடக்குது. ஸோ கவனன்ட்னா என்ன, உடன்படிக்கைனா என்னன்னா அது உயிரை விட மேலானது. ஆமேன். அது உயிரை விட மேலானது. அது சாதாரணமான ஒரு வார்த்தையே கிடையாது, அது உயிரை விட ரொம்ப முக்கியமானது. அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அப்படிங்கிறத தாண்டி தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டார். அதுவும் எப்படி பண்ணார்னா, உடன்படிக்கையின் ஆணையை ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார்? செய்தார். அந்த 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 கலாச்சாரத்தில் இரத்த உடன்படிக்கை செய்துவிட்டால் அதை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, மீறவே முடியாது. அப்படி மீறினவர்களை யாரும் முக்கியமாக நினைக்கிறது இல்லை. அது ஆகையினால அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடம் இருந்துச்சு பாருங்களேன். த பிளட் கவனன்ட். பைபிளே ஒரு உடன்படிக்கையின் புத்தகம் தான். அதனால தான் ஓல்ட் கவனன்ட் அண்ட் நியூ கவனன்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இட்ஸ் அ கவனன்ட் புக். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கையின் தேவனாக அவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்க நடவடிக்கை கிடையாது, தேவனுடைய உடன்படிக்கை. அவர்கள் நடவடிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்படாமல் உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கவனன்ட் தான் அவங்களுடைய எல்லா பிளெஸ்ஸிங்ஸுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தது. யாரும் கமாண்ட்மெண்ட்டை கீப் பண்ணதுனால அவங்க பிளஸ் பண்ணப்படவே இல்லை. பல ஏற்பாட்டில் உள்ள மனிதர்கள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தான் அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தார்கள், பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். மற்றபடி கிடையாது பாருங்களேன். அப்போ இதை ஆபிரகாமுக்கு பண்ண உடனே அவனுக்கு டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அவனுக்கு அதுக்கப்புறம் குழப்பமே இல்லை, அதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லை. அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. என்னன்னா, கண்டிப்பாக எனக்கு பிள்ளை பிறக்கும், கண்டிப்பாக நான் ஐசக்கை பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஸோ உடன்படிக்கையின் வார்த்தைகள். இப்போ யாத்திராகமத்துக்கு வாங்க, 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பாருங்கள், நான் ஒரு கவனன்ட் பண்ண விரும்புகிறேன், நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நிறைய பேர்கிட்ட கர்த்தர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. ஆபிரகாமோடு பண்ணுறாரு, மோசே கூட பண்ணுறாரு, இப்போ மோசே கூட பண்ணுறாரு, நோவா கூட என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு, தாவீது கூட என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இப்படி உடன்படிக்கை தேவன் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அப்புறம் மனுஷங்களும் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கவனன்ட்டை பண்ணதை வேதத்தில் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆமாம், யோனத்தான் தாவீதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அப்படி பண்ணுறதுக்கு பல அடையாளங்கள் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிருகத்தை கொன்று அந்த இரத்தத்தின் நடுவில் அவங்க அதை செய்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சில உடைமைகளை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்கிறாங்க. இவங்ககிட்ட இருக்கிறத ஒன்று அவன் கொடுக்குறான், அவங்க ஒன்று என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறது மூலம் என்ன பண்ணுறாங்க, உடன்படிக்கை செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அதான் அடையாளம். ஸோ உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு இதில் தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தைங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, இட்ஸ் அ கவனன்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், காட்ஸ் வேர்ட் இஸ் அ கவனன்ட். அப்படின்னா என்னென்னா, அதை பார்க்கும்போது உசுரை விட அது மேலானது. தேவன் ஒன்று சொன்னார்னா, தேவனுடைய வார்த்தையில் ஒன்று சொல்லியிருக்குன்னா, அது தேவனுடைய உயிரை விட மேலானது. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதான ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னா, இது சும்மா கிடையாது. இந்த வார்த்தை அவர் உயிரை விட
மேலான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதா விஷயம் பாருங்களேன். ஸோ தேவன் வந்து அவருடைய வார்த்தையை அவ்வளோ வேல்யூ பண்ணுறாரு, அவ்வளோ முக்கியப்படுத்துகிறார். அதனால தான் தேவையில்லாத சந்தேகம், டவுட் இதெல்லாம் உடைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையினால் நம்ம நிரம்பணும். கடவுளுடைய வார்த்தையினால் நிரம்பும் போது இந்த டவுட்டு இதெல்லாம் போயிடும். கடவுளுடைய வார்த்தையை எப்படி பார்க்கணுன்னா அதை ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையாக பார்க்கணும். அது வந்து சும்மா ஏதோ ஒப்பேற்றுறதுக்கு சொன்னதில்லை, ஏதோ சமாளிக்கிறதுக்கு சொன்னதில்லை, தற்காலிகமாக சொன்னதில்லை, நடந்தால் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னதில்லை. அது நிஜமான காரியங்களாக அது இருக்கிறது. இட்ஸ் அ கவர்னன்ட் வேர்ட். சரி, இப்போ கவனிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்போ இந்த இயர் நாம் வந்து இதை எடுத்து படிக்கிறோம். அது இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம் பாருங்களேன். பண்ணுகிறேன். அது என்ன? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஸோ நான் என்ன இந்த இயரில் ரொம்ப உணர்ந்த, எதிர்பார்க்கிற, நடத்தப்படுகிற, ஆசைப்படுகிற, அழைக்கப்படுகிற, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், விஷயம் என்னென்னா, எந்த வருஷமும் பார்க்காத ஒரு பெரிய ஸ்பிரிட் மூவை இந்த வருஷம் நம்ம பார்ப்போம். ஆமென். எந்த வருஷமும் காணாத ஒரு 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 கிரேட் ஸ்பிரிட் மூவை இந்த இயர் நம்ம பார்ப்போம். ஆமென். அது வந்து அதான் சொன்னேன். இன்னைக்கு கூட இப்போ பாடல் பாடும்போது சொன்னோம் இல்லையா, ஆசையாய் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்படிலாம் பார்த்ததே இல்லை. எந்த ஜனத்திலும் செய்யப்படாத, அப்படின்னா என்னென்ன, அதை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ்ஸ், மிரக்கிள்ஸை இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஒரு மூவை ஆவியானவர் நமக்கு செய்ய ஆரம்பிக்கிறார் நான் நம்புகிறேன். அதுக்காக நம்மளை அழைக்கிறார் நான் நம்புகிறேன். அதை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாருன்னு நான் உணர்கிறேன். ஆமென். எல்லா ரீதியிலையும் ஆவியில், ஆத்துமாவில், உங்கள் சரீரங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் ஃபைனான்ஸில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய ஆவியின் வரங்களிலே, தேவனுக்காக, சபையாக, நீங்கள் நம்ம எல்லா ரீதியிலையும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த இயர் த இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். ஆமென். இது வந்து வழக்கமாக எனக்கு 1ஆம் தேதி வரைக்குமே நிறைய நேரம் ஏதாவது ஒரு தீம் ஆண்டவர்னா ஒரு நாள் வராது. அப்படியே அங்கே போய் வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசுவேன் நான். அப்படி தான் நிறைய வருஷங்கள் ஆயிருக்கு. ஆனால் இந்த வருஷம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் பைபிள் ஸ்டடி, அன்றைக்கி யாரெல்லாம் இருந்தீங்க? நீங்களாம் வந்துருந்தீங்களே. செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்போவுமே ப்ராஃபஸி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் வந்து 1ஆம் தேதி கரெக்டாக 12:01 வந்து ரைட் தீர்க்க தரிசனம் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு அப்படின்ட்டுலாம் சொல்கிறதுங்களாம் கிடையாது. அவர் முன்னாடி கூட சொல்லுவார், அவரை வந்து யார் கேட்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ அன்னைக்கே நிறைய ப்ராஃபஸி வந்து என்ன பண்ணிடுச்சு. நீங்கள் முந்தின வாரம் உள்ள செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலேயே நிறைய ப்ராஃபஸி வேர்டெலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதில் ரொம்ப குறிப்பாக நான் உணர்ந்தது என்னென்னா, த கால் ஃபார் சூப்பர் நேச்சுரல். ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நம்ம பேசணும். இதுவரைக்கும் இந்த உலகம் இந்த நேச்சுரல் வேர்ல்டில் இருக்கிற சாத்தியங்கள் இதிலேயே தான் வாழ்ந்துருக்குறோம். இதிலே தான் நம்ம மனதும் பழகிருக்கு. 3 விதமான மண்டலங்கள் இருக்குது பாருங்களேன். நிறைய மண்டலங்கள் இருந்தாலும் அது 3ஆக என்ன பண்ணலாம், சிம்பிளாக பிடிச்சிடலாம். ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று மென்டல், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல். சாதாரணமாக ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் கூட அந்த வேலையை நீங்கள் வெறும் ஃபிசிக்கலாகவும் பண்ண முடியும். வெறும் உடம்பை மட்டுமே உபயோகப்படுத்தி செய்கிற வேலைகளும் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் புத்தி, கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் மூளை, எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனை உலகத்திலிருந்து செய்கிறதும் இருக்குது. அது இதை விட கொஞ்சம் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் ஏதாவது மண்டையில் இருக்கா இப்படி செஞ்சிட்ருக்கே அப்படிமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் ஃபிசிக்கல் வேர்ல்டில் தான் ஆப்ரேட் ஆகிருக்காரு, இன்னும் எதை யூஸ் பண்ணல. அறிவு இருந்தால் அதை செய்வியா அப்படி. அப்போ
அப்போ இன்னொரு மேலான உலகம் இருக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் அதை சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் யோசித்திருந்துருக்கலாம், நீ இதை வேறு மாதிரி யோசித்திருந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரீரத்தில் இருந்து செயல்படுறது, எண்ணம் மனது இதிலிருந்து செயல்படுறது. பாருங்கள், நம்ம இது ரெண்டையுமே எப்போவுமே நம்ம பேசுகிறோம். ஒரு மனிதன் ஃபிசிக்கலாக செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதை தாண்டி அவன் இருக்கிறான். அவன் வெறும் உடம்பு கிடையாது, அவன் யாராக இருக்கிறான்? அவனுக்குள்ளே ஆத்துமா இருக்கிறது, அவனுக்குள்ளே எண்ணங்கள் இருக்கிறது, கற்பனைகள் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்கிறது. அதனால தான் உடல் உழைப்பை பயன்படுத்தி கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். அவனுக்கு சம்பளம் பாருங்கள் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒருத்தர் படத்தை மட்டும் வரைஞ்சி கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு இவரோட காசு கூட, அவர் இன்ஜினியர் அப்படின்றதான். அப்போ என்ன, ஃபிசிக்கல் எஃபர்ட்டுன்னு பார்த்தா இவர் ஃபிசிக்கலி நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஆனால் இவர் மேலான ஒரு உலகத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் வெறும் சிந்தனை, கற்பனைகள், அறிவு இதில் யூஸ் பண்ணுறாரு. அது இதை விட என்ன பண்ண ஆரம்பிக்குது, கூடுதல் எஃபெக்டாக வர ஆரம்பிக்குது. இதெல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. இன்னும் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணுறேன், என்னெல்லாமோ பண்ணாலும் அப்போ அவன் தொடர்ந்து அவன் இதில் தான் இருக்கிறான். வெறும் ஃபிசிக்கல் ரெல்முக்குள்ளே இருக்கிறதுனால அவன் வாழ்க்கை அப்படியே இருக்குது. சிலர் அந்த ஃபிசிக்கல் ரெல்மை தாண்டி எங்கே வர்றாங்கன்னா மென்டல் ரெல்மு, தாட் ரெல்முக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. பாருங்கள், நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப அதிகமாக பேசினது இந்த மென்டல் ரெல்மை பற்றி, சிந்தனையை குறித்து, எண்ணங்களை குறித்து, கற்பனைகளை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறேன். அதுவும் லாஸ்ட்டாக பிகினிங்கில் உள்ள பிரசங்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை குறித்து நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், வேறு மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுவும் நான் படித்தது, வளர்ந்தது எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. வேதவசமும் அதை பற்றி நிறைய சொல்கிறதுனால அதை பற்றி நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். ஸோ எண்ணத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது. ஆமென். ஃபிசிக்கல் வலிமை ஒன்று இருக்குது, அது விளக்க வேண்டியதில்லை, நல்லாவே தெரியும். அதே மாதிரி எதுக்கும் வலிமை இருக்குது, எண்ணங்களுக்கு ரொம்ப வலிமை இருக்கிறது. நினைவுகளை குறித்து, சிந்தனைகளை குறித்து வேதவசனம் நிறைய பேசுகிறது. நான் தான் ஒருத்தருடைய செழிப்பு கூட எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, சிந்தனையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. சுகம் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஜீவன். அப்போ சொஸ்த மனம் உடலுக்கு என்னதான் மாறுது, ஜீவனா மாறுது. ஜாக்கிரதை உள்ளனுடைய நினைவுகள் ஐஸ்வர்யத்துக்கும், பதறுகளுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும். அப்போ நினைவுல இருந்து எங்கே ரூட்டு போகுது, தரித்திரத்துக்கும் போக முடியும், செல்வத்துக்கும் போக முடியும். அதை பாருங்கள், சைக்காலஜிக்கல் வேர்ல்டே அதை என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்க புத்தகங்கள்லாம், திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு எழுதினாங்க. ஆஸ் அ மேன் திங்கத் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஜேம்ஸ் ஆலன்ங்கிறவர் அதை எழுதினார். ஆனால் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒருத்தர் வெறும் உடல் உழைப்பை பயன்படுத்தி உடல்நிலையிலே இருக்கிற ஒரு பிரயாசம் இருக்குது, அதில் தான் முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் சிலர் எண்ணம், சிந்தனை, எண்ணத்தை உயர்த்திக்கும் போது வாழ்க்கை என்ன பண்ணுது, உயருகிறது. அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மேலான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இதுக்கு என்ன பண்ணுறாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இதை விட கொஞ்சம் பெட்டரான பிளெஸ்ஸிங்ஸை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அவங்க பார்க்குறாங்க. இது உண்மை, நிஜம். சைக்கிளில் போயிட்டு இருந்தவன் இப்போ எதில் போகிறான், காரில் போகிறாங்கிற மாதிரி தான். அதனுடைய வேகம் அதிகம், அதனுடைய பயன் என்னதான் இருக்குது, அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் கூட இன்னொரு உலகம் இருக்குது. இந்த தாட் வேர்ல்டை விட இன்னும் மேலான ஒன்று இருக்குது, அதுதான் ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறது. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை இந்த வருஷம் பெருசாக நாம் அனுபவிக்க போகிறோம். ஆமென். இந்த ஆவிக்குரிய உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்லது ஆவி நிலையிலே இருக்கக்கூடிய பயணத்தை நமக்கு இப்போ எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணாமல் இல்லை, அப்படி லைட்டாக அப்படியே பயத்துட்டே இருக்கிறோம். ஆனால் நான் என்ன நம்புகிறேன்னா, இந்த ஆவியின் மண்டலத்தில் இருக்கிற அல்லது ஆவியின் வழியிலே நாம் பார்க்கக்கூடியதை இன்னும் வேறு லெவலில் பார்ப்போம். இது வரைக்கும் எண்ணத்தில், சிந்தனையில்,
செழிப்பை பார்த்துட்டு இருந்த நம்ம இனிமேல் ஸ்பிரிட் வேல வர்ற செழிப்பை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். இனி இவங்க எண்ணங்களை ஆரோக்கியப்படுத்துவதன் மூலம் நடந்த சுகத்தை தாண்டி ஆவியின் வழியில் வருகிற சுகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது இன்னொரு டைமென்ஷன் இருக்குது, இன்னொரு மேலான ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கான ஒரு பயணத்தை செய்கிறது தான் இந்த வருஷத்தின் வாக்காக, இந்த வருஷத்தின் அழைப்பாக அது இருக்குது. ஸோ இதை இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ அதை தான் முதல்ல இன்றைக்கி என்ன பண்ணுற சொல்கிறோம். ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் பார்த்திங்கன்னா அதில் 2 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இன்னொன்று ஜீவனின் பிரமாணம். ஜீவனின் பிரமாணம். 2 laws, 2 law இருக்கு. ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இன்னொன்று ஜீவனின் ஆவியின் பிரமாணம். பாருங்க, நம்ம இந்த நேச்சுரல் வேர்ல்டில் எல்லாமே இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம், ஆவிக்குரிய உலகத்தை பற்றி சொல்கிறோம், அதுவும் நிஜம்தான். இப்போ நோய் இருக்கா, அதுவும் நிஜம்தான். சுகம் இருக்கா, அதுவும் நிஜம்தான். தரித்திரம் இருக்கா, இருக்கு. செழிப்பு இருக்கா, இருக்கு. ஜீவன் இருக்கா, இருக்குது. மரணம் இருக்கா, இருக்கு. சந்தோஷம் இருக்கா, இருக்கு. துக்கம் இருக்கா, இருக்கு. ஸோ ரெண்டுமே நிஜம்தான், ரெண்டுமே நிஜம்தான். இப்போ என்ன விஷயம்னா, எந்த லாவை அல்லது எந்த உலகத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் பாருங்கள். ஆனால் நம்மளுடைய மனசுக்கு நம்ம வாழ்ந்து வந்த விதத்தில் எந்த உலகம் நமக்கு ரொம்ப அறிமுகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இந்த நேச்சுரல் லாஸ். இதை இப்போ இந்த மைக்கை விட்டால் கண்டிப்பாக கீழே விழும். அந்த கிராவிட்டி தான் எல்லாருடைய மனதிலையும் அதிகமாக பழகியிருக்கு. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை போல அது இருக்கிறது. அது ஈர்க்கிறது. இந்த உலகத்தில் விழ முடியும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் அப்படி நம்பிக்கொண்டிருந்த உலகத்துக்கு நடுவில் தான் 2 பேர் இன்னொன்று நம்பினாங்க. என்ன நம்பினாங்கன்னா, பறக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. பறக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. அப்போ அவங்க பைத்தியக்காரமாக இருந்தது. அது எப்படி பறக்க முடியும்? கண்டிப்பாக பறக்க முடியாது. 2 லூசுகள் இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, பத்திரிக்கைலாம் எழுதிட்டாங்க. கடைசியில் 1 வாரம் கழித்து தான் எல்லாரும் லூசுகள், இவங்க 2 பேரும் தான் புத்திசாலின்னு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதே பத்திரிகையில் எழுதினாங்க, நியூயார்க் டைம்ஸில் எழுதினாங்க, மகா புத்திசாலிகள் நம் நடுவிலே தோன்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காற்றை விட கனமான ஒன்று காற்றில் பறக்கவே முடியாது அப்படிங்கிற லாவை பிரேக் பண்ணுற இன்னொரு லா இருக்குது. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வியாதி, மரணம், தரித்திரம், இந்த மாதிரியே நேச்சுரல் திங்ஸே பார்த்துட்டு இருந்த இந்த உலகத்துக்கு நடுவில் தேவன் இன்னொரு விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகள் மூலம் அவர் செயல்படுத்தி காட்ட விரும்புகிறார். அது என்னன்னா, இதுவரைக்கும் மரணத்தின் சக்தியை, இதுவரைக்கும் நோயின் சக்தியை, இதுவரைக்கும் பிசாசினுடைய சக்தியை அல்லது வீழ்ச்சிக்குள்ளாகிற காரியத்தை பெருசாக பார்த்த நாம் இதை மைனஸ் பண்ணிட்டு மேலே வர்ற ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத செயல்படுத்தும் ஒரு தலைமுறையை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் அதை நம்ம பேசும்போது ரைட் பிரதர்ஸ் மாதிரி தான் நம்மளை பார்ப்பாங்க. இப்போது ஒரு நோய் ஒருத்தன்ட்டு ஒருத்தனுக்கு பரவுது பாருங்களேன், அது எல்லாராலையும் நம்ப முடியுது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஜீவன் அதை விட பரவ முடியும். ஆமென். என்னமோ தெரில, இவரை சந்தித்தேன், என் வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னமோ தெரில, இவரோட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த பேட் ஹேபிட்ஸே போயிடுச்சு. என்னமோ தெரில, இவர் கூட பேசிகிட்டு இருந்தேன், அன்னையிலேருந்து என் வாழ்க்கை செழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ வெறும் மரணம் மட்டும்தான் ஊடுருவும் அல்லது மரணம் மட்டும்தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்யும்னே இந்த உலகம் பார்த்து பழகி இருக்குது. கிராவிட்டி மட்டும்தான் எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமாக இருக்குது. ஆனால் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே எதை வச்சுருந்தாருன்னா, த லா ஆஃப் லிஃப்ட் அவர் வச்சுருந்தார். த லா ஆஃப் ஏரோ டைனமிக் என்ன பண்ணியிருந்தார், வச்சுருந்தார். ஆனால் அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லேட்டாச்சு. வேதவசனம் சொல்லுது, அவைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு
அவைகள் உடலுக்கெல்லாம் ஜீவனமாக இருக்கிறது. ஆமேன். ஸோ நான் நம்புகிறேன் இந்த வருஷம் ஆண்டவர் அதில் நிறைய வெளிச்சத்தை நம்ம கொடுத்து இதுவரை பார்க்காத ஆவிக்குரிய ஒரு பயணத்தை நாம் செய்வோம். ஆமேன். அதை நம்ம பார்ப்போம். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அற்புதங்களை உன்னடுவே நான் செய்தருளுவேன், உன்னடுவே செய்தருவேன். அது உன்னோடு கூட இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமேன். பாருங்கள், எப்போவுமே ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் இது வரைக்கும் பெருசாக பார்க்கப்படுது. ஆனால் ஒரு உண்மை நமக்கு தெரிஞ்சால் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை சாதாரணமாக நினைக்க ஆரம்பிப்போம். அது என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டையே உருவாக்குனது ஆவிக்குரிய உலகம்தான். ஆவிக்குரிய உலகம்தான் காணக்கூடிய இது என்ன பண்ணியிருக்குது, உண்டாக்கி இருக்குது. ஆனால் நம்ம மனசு கான்சியஸ் எல்லாமே பார்க்குற விஷயந்தான் பெருசு பெருசு பெருசுன்னே செட் ஆகி போயிருக்குது. நான் நம்புகிறேன் ஆவியானவர் இந்த வருஷம் அதிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த வருஷம் நம்மை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். இயேசு சொல்கிறாரு பாருங்க, எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ. நான் மலையை பார்த்து எப்படி பேச முடியும்? அது எவ்வளோ பெருசு, அது அசையாது. ஆனால் சொல்கிறாரு அசையுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபிசிக்கலாக ஆவியின் உலகம் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே இருக்கிற ஃபிசிக்கல் ரொம்ப பெருசு கிடையாது. அதை உண்டாக்குன ஆவி உலகம் தான் பெருசாக இருக்கிறது. அதாவது இன்விசிபிள் வேர்ல்ட் இஸ் கிரியேட் a visible world. இன்விசிபிள் கிங்டம் தான், காணக்கூடாத ஆவிக்குரிய உலகம் தான் காணக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்குது, உண்டாக்கியிருக்கு. அதனால தான் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்னங்க வார்த்தை சொன்னால் நோய் எப்படி சுகமாகுது? ஏன்னா வார்த்தை ஆவி உலகத்தை சேர்ந்தது. நோய் ஃபிசிக்கலாக இருக்குது. அப்போ வார்த்தையை அனுப்பும் போதே நோய் குணமாகுதுன்னா ஆவிக்குரிய உலகம் இந்த ஃபிசிக்கல் உலகத்தை டீல் பண்ண முடியும். அதில் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும், அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பாருங்களேன், பேசுகிறோம், வார்த்தையை தான் பேசுகிறோம், ஆனால் நாங்கள் விடுதலை ஆகிட்டோம், எங்கள் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா வார்த்தை என்பது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த ஒன்றாக அது இருக்கிறது. அதனால தான் ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்கினதுன்னு என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற வியாதியோ தேவையோ பார்க்கக்கூடிய எந்த விஷயமோ அந்த ஃபிசிக்கல் திங்ஸ் தான் அது. அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று இருக்கிறது. அது பார்க்குற விஷயத்தை விட மேலானதாக அது இருக்கிறது. ஆமேன். இப்போ இந்த புரிதல் நமக்குள்ளே மேலே வரணும். ரெண்டு உலகமும் இருக்குது, ரெண்டுமே நிஜம்தான். கடல் மேலே நடக்கிறான், அதுவும் நிஜம்தான். புயல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்குது, கடல் கொந்தளிச்சுட்டு தான் இருக்குது. அப்போ அது மேலே பேதுரு என்ன பண்ணுறான், வாக் பண்ணுறான், அதுவும் நிஜம்தான். ஆனால் கொஞ்ச நேரம் அந்த காற்றையும் அந்த அலையும் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், முங்குறான், அதுவும் நிஜம்தான். இப்போ ரெண்டுமே இருக்குது. இதை மேற்கொள்ளுகிற பிரமாணமும் இருக்கிறது, இதனோடு ஒத்து போகிற ஒன்றும் இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வருஷம் ஆவிக்குரிய இந்த உலகம் உங்களுக்கு நிஜங்களாக மாற ஆரம்பிக்கும். ஆமேன். இதனுடைய தன்மையை, இதனுடைய மேன்மையை, இதனுடைய உச்சங்களை நீங்களும் நானும் பார்க்குற ஒரு வருஷமாக இருக்கும். ஆமேன். நமக்குள்ளே அந்த ஆசை இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வரட்டும். ஏன்னா நிறைய நேரம் ஆவியானவர் நம்மளை அழைக்கிறது மட்டும் இல்லை, நாம் அதில் ஸ்டெப்பின் பண்ண வேண்டியதும் அவசியமாக இருக்குது. பேதுரு கேட்குறா பார்த்தீங்களா, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இதில் வரட்டும் சொன்னார். வா, அதான் கால். ஆமேன். வா அப்படின்னு அழைக்கிறார் பாருங்களேன். நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அப்படி தான் கூப்பிடுறாரு. வா, இது வரைக்கும் இயற்கை உன்னை ஆண்டது போதும், இனிமேல் இயற்கையை நீ ஆள போகிறாய். ஆமேன். இயற்கையை நீ என்ன பண்ண போற, ஆள போறா. இது வரைக்கும் சூழ்நிலைகள் உன்னை ஆண்டது, இனிமே சூழ்நிலைகளை நீ ஆள போற. இதுவரைக்கும் வியாதிகள் பலவீனங்கள் உன்னை ஆண்டது, இப்போ இனிமே நீ அதை ஆள போகிறாய். வா. பாருங்க, புயல் காத்துலாம் அதுக்கு முன்னாடி அவன் பயந்துட்டு தான் இருந்தான் அதை பார்த்து. ஆனா முதல்ல ஒரு சாயல் அவன் பார்க்கறான், அதுக்கு மேல அவர் நடந்து வர்றார். இதுவரைக்கும் அவன் அதை பார்த்ததில்லை. ஆமேன். அப்படியே எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இதுவரைக்கும் அவன் அப்படி பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் இதுவரைக்கும் அவன் பார்த்தது என்னன்னா, இயற்கை மனிதனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ செஞ்சுட்டு போவோம். இதை தான் பேதுரு அனுபவத்தில் பார்த்துருக்குறான். அதனால தான்
மனிதர்கள் ஒரு காலகட்டத்தில் இயற்கையே பயந்து இயற்கையே கும்பிட ஆரம்பித்தாங்க. காற்று, நெருப்பு இதெல்லாம் கடவுளாக கும்பிட ஆரம்பித்ததனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் முதல்ல இப்போ அவன் ஒன்று பார்க்குறான், இது வரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை பார்க்குறான். அது என்னென்னா, இயற்கையை ஒருத்தர் ஆளுகிறார், கடல் மேலே ஒருத்தர் நடந்து வரார், காற்றும் புயலும் இவரை கண்டு நடுங்குகிறது, அது மேலே வாக் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை அவன் பார்க்குறான். அவனுக்குள்ளேயும் அந்த ஆசை வருது பாருங்களேன். பாருங்க, சூப்பர் நேச்சுரலுக்கான டிசையர்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த ஆசையை கடவுள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் போட்டிருக்கிறார். அது இந்த ஜெனரேஷனுக்குள்ள ரொம்பவே போட்டிருக்கிறார். ஆமா, அந்த விருப்பம் அதிகமா இருக்கு, அந்த விருப்பம் அதிகமா இருக்கு. ஏன் பிள்ளைங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்குறாங்க? ஹாரி பாட்டர்ஸ்லாம் ஏன் பார்க்குறாங்க? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது? ஒரு வாரியலை எடுத்துக்கிட்டு அது மேலே அப்படி நிற்காங்க, வாரியல் போமா அப்படின்ட்டு. நம்ம எப்படா போவோம்? வாரியல் எப்படா பறக்கும்? வாரியல் அப்படின்றதும். ஆனால் அவன் என்ன நினைக்கான்னா பறக்கும் அப்படின்னு நினைக்கான். அவன் மைண்டு வந்து எப்படி செட் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். சூப்பர் நேச்சுரல். ஸோ அது வரைக்கும் பேதுருவே பார்த்ததே கிடையாது. இப்போ பேதுரு முதல்ல பார்க்குறான். ஒருத்தர் கடல் மேலே நடந்து வரார். அவனுக்குள்ள ஒரு டிசையர்ஸ் வருது பாருங்க. அவன் கேட்குறான், நீரே ஆனால் நானும் வரட்டும். அவர் சொல்றார், வா. அதற்கு அவர் வா என்றார். ஆமென். இதுதான் ரேமா வேர்ட். இன்னைக்கு உங்களை குறித்து அவர் சொல்றார், வா. த கால் ஃபார் சூப்பர் நேச்சுரல். வா. இயற்கையோடு ஒத்து போய், வியாதியோடு ஒத்து போய், அப்புறம் செத்து போய், இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை மிதிக்கிற ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதை ஒண்ணுமில்லாம பண்ற, அது மேல நான் நடந்துட்டேன். நடந்த என் சாயலை நீ பார்த்தனா நீனும் நடப்ப. அதனாலதான் கிண்டல் பண்ணிட்டாங்க, மரணத்தை கிண்டல் பண்றவங்களா. ஓ ரஷாடலா மோ கோலாபாரா ஷேகேந்தரா காலாபாரா பாலாரா ரேபோனோ கோலாபா ஷாட்டலாபாரா பாலாரா. The call for supernatural. Oh, thank you Lord Jesus. சில நேரம் அந்த சாயலை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நமக்கே அது வருது. இயற்கையை மீது நடந்த இயேசுவை, எஸ், அவனுக்குள்ள அந்த ஆசை வருது பாருங்க. காலை எடுத்து வையினார், வச்சா அவனும் நடக்கிறான். உலக சரித்திரத்திலேயே கடல் மேலே ஒருத்தன் நடந்து போகிறான் பாருங்களேன். மனிதன். அவர் சொல்லலாம், நான் இறைவன் அப்பா, நான் இறை மைந்தன், நான் நடக்கலாம், ஆனால் நீ நடக்கணும் ஆசைப்படவே கூடாது. நீ அங்கேயே உட்காந்துக்கோ, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம். ஆனால் அவர் அது சொல்ல பாருங்களேன், வா, நீயும் வா. ஏன்னா நான் வந்ததே நீ என்ன மாதிரி ஆகணுங்கிறதுக்காக தான். என்ன மாதிரி ஆகிறதுக்கு தான் உன்னை வச்சிருந்தேன். ஆனால் நீ வேற மாதிரி ஆயிட்ட. இப்போ மறுபடியும் அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகும்படிக்காக ஒரு அழைப்பு நமக்கு வருகிறது. ஆமென். ஆவியானவருக்கு இந்த வருஷம் உங்க திறந்து கொடுங்க. அவர் உங்களை தூக்கிட்டு பறக்கிற ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவை உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் நீங்கள் பார்க்க போகிற ஒரு வருஷமாக இது இருக்கிறது. வெறும் ஃபிசிக்கலி தாட் லெவலில் பார்த்த காரியங்கள் எல்லாம் தாண்டி ஆவியின் காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். ஆவிக்குள்ளாகும் ஆண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரே மோஷே கேண்டாலமானா கதரபலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷென்தே ரமோகோலாபாரா ரீட்டேல் அமந்திரே கேனாமா ஷாந்தரே பெலே கோராபாலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாடி, இதுக்காக தான் நீங்கள் எங்களை உண்டாக்கியிருக்கீங்க. ஆமென். எதுவும் எங்களை ஆளாமல் எல்லாவற்றையும் ஆளும் உம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ளே நீங்கள் தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ டாடி. பயங்களை, தரித்திரத்தை, நோயை, மரணத்தை, பிசாசை, இயற்கையை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று ஆசீர்வதித்தவரே, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத அந்த உலகத்தை இதுவரை பார்க்காத ரீதியில் எங்களை நடத்துங்க. ஆமென், ஆமென். இது எங்களுக்கு அறிமுகமாயிடுச்சு, இது நல்லா பழகிடுச்சு.
ஆனால் எங்களை உயிர்ப்பீங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம் வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி எங்களுக்குள்ள அந்த ரிசரக்ஷன் பவர், எங்களுக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானுடைய செயல் அளவில்லாமல் நடக்கும்படி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். மேனோரோ ஷேக்லே மாட்டாலா பாரா காத்தாரா ரே மாட்டாலா ப்ரோகோந்தோரோ. ஆவியின் அந்த ஊந்துதலையும் ஆவியின் அந்த செயல்களையும் ஃபிசிக்கலில், எங்களுடைய ஃபைனான்ஸில், எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலையும் நாங்கள் பார்க்கணும் தாமே. சூப்பர் நேச்சுரல் லவ், சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ். ஆமென் 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 ஆமென். எல்லாமே அந்த மண்டலத்தின் அளவிலிருந்து நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். சும்மா ஏதோ ஒன்றும் இல்லை, சாதாரணமான ரீதியில் அல்ல. We expect some glorious things, Daddy, some glorious things. உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஏதோ ஒன்று சாதாரணமா அது இல்லை சுவாமி. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அசாதாரணத்தை இந்த வருஷம் நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்குள்ள இந்த போல்ட்னஸ் பெருகுவதாக, எங்களுக்குள்ள இந்த தைரியங்கள் பெருகுவதாக. ரே நாமா காட்டாலா பாராகே தேரே பேலேரே ரேடேலே மோஷன் தரனன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 
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், ஆமென், நீங்க தான் அதில் எங்களை கூட்டிட்டு போகக்கூடியவர். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார். இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்தை, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு அற்புத மண்டலத்தை, இதுவரை நாங்கள் பார்க்காத ஒரு மகிமையின் மண்டலத்தை, இதுவரைக்கும் பார்க்காத என்கவுண்டர்ஸ், இதுவரைக்கும் பார்த்திராத உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளின் உலகங்களை, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுவரைக்கும் ஜனங்கள் இவ்விதமாய் அனுபவித்திருந்ததில்லையே, இவ்விதமாய் நாங்கள் பார்த்ததில்லையே, இவ்விதமாய் நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்று உணர்கிற, அனுபவிக்கிற அப்படிப்பட்ட மகா உன்னதமான காரியங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எங்களை, இந்த சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் தந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆவி, இந்த அபிஷேகம், இந்த கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பெருகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு இந்த தலைமுறையின் பிள்ளைகள் எல்லார் மேலேயும் அந்த கிருபையை நான் பேசுகிறேன் ராஜா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய ஜீவன், உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் செய்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விருப்பத்தையே கொடுக்கறது நீங்கள் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் படித்தோம். விருப்பத்தை கொடுக்குறதே நீங்கள் தான், எதிர்பார்ப்பை கொடுக்குறதே நீங்கள் தான், கனவை கொடுக்குறதே நீங்கள் தான். அப்போ ஒன்றை கொடுத்துருக்கீங்கன்னா அதை காணவும் நீங்கள் வைப்பீங்க சுவாமி. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். ஷாகா ரபோலா காத்தாரபா. ஆகாப்பின் ரதத்தின் வேகத்தை பார்க்கிலும் எலியா வேகமாக போனான் போட்டிருக்கு சுவாமி. அவன் குதிரைகளால் சூழப்பட்ட அந்த ரதத்தினுடைய வேகத்தை விட ஆவியினாலே சென்ற எலியாவினுடைய வேகம் அதிகமாக இருந்தது. இந்த வருஷம் அந்த ஸ்பீடை நான் பேசுகிறேன் சுவாமி. இந்த பிசிக்கல் வேர்ல்டில் எவ்வளவோ பிரயாசங்களும் முயற்சிகளும் நடந்துட்டு இருந்தாலும் ஆவியானவரின் உதவியினாலே உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிற வெற்றிகளை நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஜெயத்தை நான் பேசுகிறேன். அப்படிப்பட்ட பெருக்கத்தை நான் அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுகிறேன் சுவாமி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. இந்த வருஷம் அப்படி எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் எதிர்மறையாக பேசினாலும் நாங்கள் உங்கள் வார்த்தையை நம்புகிறோம். வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னது உங்களுடைய வார்த்தையை நம்புகிறோம் சுவாமி. இந்த வருஷம் எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை நாங்கள் பார்ப்போம். எங்களோடு இருக்கிறவர்கள் அதை பார்ப்பார்கள். எங்கள் மூலமாய் நீர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அது தனி வாழ்வு, எங்கள் குடும்பங்கள், எங்கள் சபை, இந்த சமூகம் என்று அது விரிவடைய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலையில் எங்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ததற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே.
ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹalleluya. வாவ், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற நேரம். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆஃபரிங்ஸை நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். அதை அனுப்பிச்சிங்கன்னா அந்த ரெசிப்ட் எடுத்து ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புங்க. அவங்க அதை செக் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா?